டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர்வழி மருத்துவத்தில் தோல் நோய்களுக்கு மேற்பூச்சு பவுடர், பல்வேறு தோல் நோய்கள் ஏற்படலாம். காளாஞ்சகப்படை தோல் நோய், அதாவது சோரியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க, இது நிறைய பேருக்கு இருக்குது. அதே போல் கரப்பான், இந்த கரப்பான் வகை தோல் நோய்களும் அதிகமாக இருக்கிறது. தேமல் நிறைய பேருக்கு இருக்குது. அதே போல் படர்தாமரைன்னு சொல்லக்கூடிய தோல் நோய் இருக்குது. அதே போல் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த சிரங்கு, ஸ்காபிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த சிரங்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கும். பல்வேறு வகை காரணங்களால் இந்த தொற்று ஏற்பட்டு இந்த தோல் நோய்கள் ஏற்படுது. முதல்ல நல்ல அழுக்கு தேய்ச்சி நம்ம குளிக்கணும். பொறுமையாக குளிக்கும் பொழுது அழுக்கு தேய்ச்சி குளிக்கணும். நம்ம குளிக்கிற தண்ணி சுத்தம் இல்லாமல் இருந்தால் கூட இது போன்ற தோல் நோய்கள் ஏற்படும். அதே போல் பயன்படுத்துகின்ற சோப்பை அடிக்கடி மாற்றுறது, தரமில்லாத சோப்பை பயன்படுத்துறது, அதன் காரணமாக கூட நமக்கு தோல் நோய்கள் ஏற்படலாம். இப்படி எந்த காரணத்தினால நமக்கு தோல் நோய் ஏற்பட்டிருந்தாலும் நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை கொண்டு அந்த தோல் நோயை முழுமையாக நம்ம குணப்படுத்த முடியும். எளிதில் கிடைக்கக்கூடிய வேப்ப இலையை வேண்டிய அளவு கொழுந்தாக பறிச்சுக்குங்க. அதே போல் குப்பை மேனி எல்லாருக்குமே தெரியும், அந்த குப்பை மேனி இலையை பறிச்சுக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் துளசி, கருந்துளசியாக இருந்தாலும் சரி, வீண் துளசியாக இருந்தாலும் சரி, அந்த துளசி. அதே போல் சீமை அகத்தி இலை, அந்த சீமை அகத்தி இலை அல்லது பூ எது கிடைச்சாலும் அதை நாம் சேகரிச்சுக்கலாம். அதே போல் ஆவாரம் பூ, கருஞ்சீரகம், ரோஜா இதழ் மொட்டு, அதே போல் சந்தனம், சந்தன சிராய் வாங்கி இதெல்லாம் ஒரே அளவு எடுத்து அது கூட இதெல்லாம் மொத்தமாக எவ்வளோ வருதோ, ஒரு அரை கிலோ வருது அப்படின்னு சொன்னால் அந்த அரை கிலோவுக்கு பாசிப்பயிறு சம எடை நம்ம சேர்த்து அரைச்சி அதை என்ன பண்ணுங்க, நல்ல எல்லாத்தையுமே தனித்தனியாக நிழலில் காய வச்சு அரைச்சி ஒன்றா கலந்து வச்சுக்கணும். வச்சுட்டு குளிக்கும் பொழுது வேண்டிய அளவு எடுத்து நீங்கள் மேலே தேய்ச்சி குளிக்கலாம். அதாவது தேமலாக இருந்தாலும் சரி, படர்தாமரையாக இருந்தாலும் சரி, காளாஞ்சக படையாக இருந்தாலும் சரி, அல்லது கரப்பானாக இருந்தாலும் சரி, சொறி சிரங்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த பொடியை தண்ணியில் கரைச்சி தேய்ச்சி குளிச்சுட்டு அதற்கு பிறகு சீயக்காய் இருந்தால் அந்த சீயக்காய் பொடியை அது கூட நம்ம கலந்தோம் இதோடு நம்ம சேர்த்து குளிக்கும் பொழுது எந்த வகை காரணங்களால் ஏற்பட்ட தோல் நோயாக இருந்தாலும் ஒரு வாரம் 10 நாளில் பார்த்திங்கன்னு சொன்னால் முழுமையாக குணமாயிடும். அடுத்தது உள் மருந்தாக பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தில் பரங்கிப்பட்டை சேர்ந்த மருந்துகள், அதே போல் சங்கு பஸ்பம்னு சொல்லக்கூடிய சங்கு பஸ்ப மாத்திரை, பலகரை உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அந்த பலகரையிலும் செய்யக்கூடிய பலகரை பஸ்ப மாத்திரை. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் கந்தகம், சல்ஃபரில் செய்யக்கூடிய கந்தக மாத்திரை. இதெல்லாம் எந்த வகை தோல் நோயாக இருந்தாலும் இந்த மருந்துகளை மருத்துவர் ஆலோசனையோடு நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் பொழுது அது ஒரு மண்டலம்னு சொல்லக்கூடிய 48 நாட்களில் தோல் நோய் இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சிரும். பத்தியமாக இருக்க வேண்டியது நம்மளுடைய தோல் நோய் உடம்புல எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, பத்தியம் என்னென்னா கரப்பான் வகை உணவுகளை கண்டிப்பாக நம்ம தவிர்க்க வேண்டும். அது கத்திரிக்காய் சாப்பிட்றது, அதே போல் அசைவ உணவில் பார்த்திங்கன்னா கோழி சாப்பிட்றது, மீன் சாப்பிட்றது, இதெல்லாம் கண்டிப்பாக நாம் கத்திரிக்காய், பாவக்காய், அதே போல் அசைவ உணவில் கோழிக்கறி, முட்டை, மீன், கருவாடு, நண்டு, ராட்டு இதெல்லாமே தவிர்க்க வேண்டும். ஏன்னா இது எல்லாமே கரப்பானை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள். அதனால் இந்த மருந்து சாப்பிடும் பொழுது, அதே போல் தோல் நோய் இருக்கும் பொழுது இதையெல்லாம் தவிர்த்துட்டு அந்த மேல்பூச்சு பொடியை தினசரி நீங்கள் போட்டு குளித்து பாருங்கள், அந்த தோல் நோய் முழுமையாக குணமாகிவிடும். மீண்டும் ஒரு தகவலோடு நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.